Hello friends, இன்னைக்கு வீடியோல date and time function பத்தி தான் பார்க்க போறோம். இந்த function டோட்டலா 25 டைப்ஸ் இருக்கு. இந்த வீடியோல first 9 function பத்தி கிளியரா பார்த்தறலாம். First function name என்ன அப்படினா today. இந்த today function எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படினா current date டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதுக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் தேவையில்லை. just equal to today அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு current date வந்து டிஸ்ப்ளே ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் now function. now functionல டேட்டோட டைமும் சேர்ந்து டிஸ்ப்ளே ஆகும். சேம் மெத்தட் தான் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் அதாவது நவ் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டோட டைமும் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டே ஃபங்க்ஷன். அதாவது கொடுத்திருக்க டேட்டால எனக்கு இருக்க டேட் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். எல்லாம் எப்பயும் போடுற மாதிரி ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனோட நேம் டே ஓபன் பிராக்கெட் எந்த செல்ல இருக்க டேட்டா வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டால இருக்க டேட் மட்டும் உங்களுக்கு தனியா டிஸ்ப்ளே ஆயிடும். மற்ற செல்லுக்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டால இருக்க டேட் மட்டும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தனியா டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மந்த் ஃபங்க்ஷன். சேம் தான் கொடுத்திருக்க டேட்டால எனக்கு மந்த் மட்டும் தனியா டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நீங்க மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு மந்த் அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஓபன் பிராக்கெட் எந்த செல்ல இருக்க டேட்டா வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டேட்டால இருக்க மந்த் மட்டும் தனியா டிஸ்ப்ளே ஆயிடும். மற்ற செல்லுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டால இருக்க மந்த் மட்டும் நமக்கு அழகா தனியா வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இயர் ஃபங்க்ஷன். சேம் கான்செப்ட் தான். எனக்கு இயர்ஸ் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா இயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எப்பயும் போல ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் அதாவது இயர் ஓபன் பிராக்கெட் எந்த டேட்டா வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இயர் டிஸ்ப்ளே ஆயிடும். ஸோ மற்ற செல்லுக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்க 2025 வேண்டாம், நான் அங்க 2022 கொடுக்க போறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆயிடும். இங்க நான் 2023 கொடுக்க போறேன், சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க நான் 2024 கொடுக்க போறேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிக்கும் அப்படின்னா நீங்க அந்த ஃபார்முலால மட்டும் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டா போதும். எப்போ நீங்க சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடும் அப்படின்னா அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஹவர் ஃபங்க்ஷன். இந்த ஹவர் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா கொடுத்திருக்க டைம்ல இருக்க ஹவர் மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னா நீங்க ஹவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் தான் ஈக்குவல் டு ஹவர் அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஓபன் பிராக்கெட் எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஹவர் வந்து இப்போ 8:30. இப்போ வந்து இது என்னது அப்படின்னா 8 தான் நமக்கு ஹவர். ஹவர் மட்டும் தனியா டிஸ்ப்ளே ஆயிடும். மற்ற செல்லுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 8, 9, 10 இங்கேயும் அதே மாதிரி அப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டைம்ல இருக்க மினிட்ஸ் மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னா மினிட் ஃபங்க்ஷன். எப்பயும் போல ஈக்குவல் டு மினிட் ஓபன் பிராக்கெட் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல இருக்க மினிட் மட்டும் நமக்கு தனியா வந்துடும். மற்ற செல்லுக்கும் அப்ளை பண்ணிட்டு மினிட்ஸ் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட்ஸ். சேம் தான் கொடுத்திருக்க டைம்ல எனக்கு செகண்ட் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ செகண்ட் டைப் பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட் எந்த செல்ல இருக்க டேட்டா வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் வந்துடும். ஜஸ்ட் ட்ராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா செல்லும் மற்ற செல்லுக்கும் வந்துடும். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து டே ஃபங்க்ஷன். இந்த டே ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திருப்போம். அந்த ஃபங்க்ஷன் டேட்டை மட்டும் தனியா டிஸ்ப்ளே பண்றதுக்கு. இந்த டேஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட நாளுக்கு இடைப்பட்ட நாட்களோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் என்ன அப்படின்னா டேஸ் ஃபங்க்ஷன். ஸோ சேம் தான் ஈக்குவல் டு டேஸ் ஓபன் பிராக்கெட் இங்க கீழே பாத்தீங்கன்னா காட்டும் எண்டு டேட் அதாவது எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. எந்த டேட்ல இருந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ண சொல்லும். அதையும் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குரிய குறிப்பிட்ட டேஸ்க்குரிய இடைப்பட்ட நாட்களை நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ மற்றதுக்கும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ மற்றதுக்கும் காப்பி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த 9 ஃபங்க்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல வீடியோஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.